உலகிலுள்ள நாடுகளிடையே காணப்படுகின்ற மிலிட்டரி பேலன்ஸ், அதாவது இராணுவ சமநிலை தொடர்பாக அந்த காலகட்டத்தில் ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது. லண்டனில் உள்ள இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் என்ற நிறுவனம் அந்த ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. ஒவ்வொரு நாட்டினதும் சனத்தொகையையும் அந்த நாடுகளின் இராணுவ கட்டமைப்பையும் ஆளணி வலு மற்றும் சராசரி உள்ளூர் உற்பத்திகளையும் ஒப்பிட்டு அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த ஆய்வின் அடிப்படையில் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் சிறந்த இராணுவ கட்டமைப்பை கொண்ட 10 நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அப்படி சர்வதேச அரங்கில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இராணுவ கட்டமைப்பை கொண்ட இந்தியா ஒரு சிறு கெரில்லா குழு என்று சர்வதேச நாடுகள் நினைத்துக் கொண்டிருந்த விடுதலை புலிகளிடம் மரண அடி வாங்கிக் கொண்டிருந்தது இந்தியாவின் அரசியல் தலைமையை பொறுத்தவரை மிகவும் அவமானகரமான ஒரு விடயமாகவே தோன்றியது. அதனாலேயே இந்திய இராணுவத்திலேயே மிகவும் முக்கிய இராணுவ அதிகாரிகளை அவசரமாக இலங்கைக்கு அனுப்பி வைக்க இந்திய தலைமை தீர்மானித்திருந்தது. அத்தோடு அந்த அதிகாரிகளின் பிரத்யோக படையணிகளையும் இலங்கைக்கு அனுப்பி வைத்திருந்தது. இவ்வாறு அவசர கோலத்தில் யாழ்ப்பாணம் வந்திறங்கிய இந்திய படையணிகள் பலவிதமான தடுமாற்றங்களுக்கு உள்ளாக வேண்டியிருந்தது. புதிதாக தரையிறக்கப்பட்ட படையணிகள் ஏற்கனவே இலங்கையில் நிலை கொண்டு செயற்பட்டுக் கொண்டிருந்த படையணிகளுடன் இணைந்து செயற்பட வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானதால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டது. முதலாவது, ஆரம்பம் முதலே களத்தில் நின்று செயற்பட்ட படையணிகள் இடைநடுவே வந்து சேர்ந்த படையணிகளை கொஞ்சம் வெறுப்புடன் அணுக ஆரம்பித்தார்கள். குறிப்பாக இடைநிலை அதிகாரிகள் மத்தியில் இந்த பாகுபாடு பலமாக காணப்பட்டது. இது பல்வேறு இழுபறிகளை களத்தில் உருவாக்கியிருந்தது. ஒரு பிரதேசத்தை சுற்றி வளைக்க அல்லது ஒரு பிரதேசத்தில் தாக்குதல் நடாத்த 2 வெவ்வேறு அணிகள் செல்லும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதுவும் 2 வெவ்வேறு அதிகாரிகளின் தலைமையில் 2 படையணிகள் ஒரே பிரதேசத்தில் நடவடிக்கையில் ஈடுபடுவது வேடிக்கையாக இருந்தது. இது பல்வேறு சிக்கல்களை இந்திய படையினருக்கு ஏற்படுத்தி இருந்தது. ஒவ்வொருவரும் மறுதரப்பை குற்றம் சுமத்துவதும், ஒரு தரப்பினர் நடவடிக்கையை மேற்கொள்ளும் இடங்களில் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட வேண்டும் என்று மற்றைய தரப்பினர் விரும்பும் நிலையும் இந்திய படையினர் மத்தியில் தவிர்க்க முடியாமல் ஏற்பட்டது. இந்திய படையணிகள் மத்தியில் ஆரம்பத்தில் பலத்த தொடர்பாளர் பிரச்சனைகளும் காணப்பட்டன. இப்படியான ஒரு சூழலை விடுதலை புலிகளும் தமது நடவடிக்கைகளுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தலைப்பட்டார்கள். பல சந்தர்ப்பங்களில் இந்திய இராணுவத்தினரிடமிருந்து தப்பித்துக் கொள்ளவும், ஆயுதங்களை கைப்பற்றவும் இந்திய படையணிகளிடையே காணப்பட்ட இதுபோன்ற ஓட்டைகளை விடுதலை புலிகள் மிகவும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனாலும் இந்திய படை கட்டமைப்பில் காணப்பட்ட இந்த ஓட்டைகள் அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. வெகு விரைவில் இதுபோன்ற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொண்ட இந்திய படையினர் முழு வேகத்தில் நடவடிக்கைகளில் இறங்கினார்கள். இந்திய படையின் ஆட்பலம், ஆயுத பலம், முப்படைகளின் சூட்டாதரவு இவை எல்லாமே களத்தில் இந்திய படையினரின் முன்னேற்றத்தை விரைவுபடுத்தி இருந்ததுடன் அடுத்த சில வாரங்களில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பல பிரதேசங்களை கைப்பற்றி அவற்றில் நிலை கொள்வதற்கும் வழி சமைத்திருந்தது. விடுதலை புலிகள் கடைபிடித்த கெரில்லா உத்திகள் இந்திய படையினருக்கு புதிதான விடயங்களாகவே இருந்தன. இந்திய படையினர் பெற்றிருந்த பயிற்சிகளுள் உள்ளடங்காதவைகளாகவும் காணப்பட்டன. புலிகளின் ஒவ்வொரு தாக்குதலும் இந்திய படையினருக்கு ஒவ்வொரு அதிர்ச்சி வைத்தியங்களாகவே இருந்தன. புலிகளின் தாக்குதல் யுத்திகள், அவர்களின் தொடர்பாடல் முறைகள், சகல மட்ட மக்களும் புலிகளுக்கு வழங்கி வந்த ஆதரவுகள் என்பன இந்திய படையினரை ஆச்சரியங்களின் உச்சத்திற்கே கொண்டு சென்றிருந்தன. இந்திய அமைதி காக்கும் படையில் முதலில் அனுப்பப்பட்ட முக்கிய அதிகாரிகளுள் ஒருவர்தான் கர்னல் ஜான் டெய்லர்.
இந்திய படையினருடனான சண்டை காலங்களில் விடுதலை புலிகள் கையாண்ட தொடர்பாடல் முறைகள் தன்னை மிகவும் அதிசயிக்க வைத்ததாக அவர் தெரிவித்திருந்தார். பின்னாட்களில் ராணுவ சேவையில் இருந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிருந்த செவ்வியில் அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். விடுதலை புலிகள் தம்மிடையே செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு மேற்கொண்ட தந்திரங்கள் உண்மையிலேயே எங்களை அதிசயிக்க வைத்திருந்தன. இந்திய படையினரின் நடமாட்டம் பற்றி மற்ற உறுப்பினர்களை எச்சரிக்கும் நோக்குடன் அவர்கள் செயற்பட்ட விதம் மிகவும் மெச்சத்தக்கதாக இருந்தது. இந்திய படையினர் ரோந்து நடவடிக்கைகளுக்காக ஒரு முகாமில் இருந்து புறப்பட ஆரம்பித்ததும் இந்திய படையினர் செல்லும் திசைகளில் இருக்கும் கோயில் அல்லது தேவாலயத்தில் மணியொலிக்கும். அதுவும் அந்த ரோந்து அணியில் குறிப்பாக எத்தனை இந்திய படை வீரர்கள் செல்கின்றார்களோ அத்தனை மணியோசைகள் எழுப்பப்படும். உதாரணத்திற்கு 6 படை வீரர்கள் சென்றால் 6 தடவைகள் மணி ஒலிக்கும். 10 வீரர்கள் சென்றால் 10 தடவைகள் மணி ஒலிக்கும். ஆரம்பத்தில் இதனை நாங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. ஆனால் இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொண்ட போது எங்கள் வீரர்களில் பலரை நாங்கள் இழந்து விட்டிருந்தோம். இதேபோன்று விடுதலை புலிகள் தம்முடையேயான தொலைத்தொடர்பு பரிமாற்றத்திற்கும் அவர்களது சக்தி வாய்ந்ததும் சிறந்த வலையமைப்பை கொண்டதுமான தொலைத்தொடர்பு கருவிகளுக்கு மேலாக பொதுமக்களை பயன்படுத்திய விதமும் மிகவும் வியக்கத்தக்கது. இந்திய படையினர் ஒரு கிராமம் அல்லது ஒரு நகரத்தினூடாக ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அந்த விவரங்களை ஒரு சிறு துண்டில் எழுதி ஒரு சிறுவனிடம் அல்லது ஒரு சிறுமியிடம் கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். அந்த சிறுவனும் ரோந்து சென்று கொண்டிருக்கும் படையினருக்கு கையசைத்துவிட்டு அவர்களை கடந்து சென்று அந்த வீதியில் உள்ள மற்றொரு சிறுவனிடம் அல்லது சிறுமியிடம் அந்த கடிதத்தை கொடுத்து விடுவார். பின்னர் அந்த கடிதத்தை பெற்ற அந்த நபர் அந்த கடிதத்தை அடுத்த தெருவில் உள்ள இன்னொருவரிடம் ஒப்படைப்பார். இவ்வாறு கைமாறிச் செல்லும் கடிதம் கடைசியில் உரிய இடத்தை அடைந்துவிடும். ஒவ்வொரு 150 மீட்டருக்கும் ஒவ்வொரு சிறுவன் பணிக்கமர்த்தப்பட்டிருப்பான். ஒருவேளை அந்த சிறுவர்களில் ஒருவரை படையினர் கைப்பற்றினால் கூட அந்த சிறுவனுக்கு அந்த வீதியின் எல்லையில் உள்ள மற்ற சிறுவன் பற்றிய விவரம் மட்டுமே தெரிந்திருக்கும். வேறு விடயம் எதுவுமே தெரிந்திருக்க மாட்டாது. அந்த அளவிற்கு புலிகள் திட்டமிட்டு தமது நடவடிக்கைகளை வகுத்துக் கொண்டிருந்தார்கள். இதேபோன்று தொலைத்தொடர்பு கருவிகள் மூலம் புலிகள் செய்திகளை பரிமாறுகின்ற போதும் கூட பல புதிய யுத்திகளை கையாண்டார்கள். தொலைத்தொடர்பு கருவிகளின் அலைவரிசைகளை அடிக்கடி மாற்றியபடியே அவர்கள் முக்கியமான செய்திகளை பரிமாறுவார்கள். ஒருவேளை அந்த தொலைத்தொடர்பு சம்பாசனையை நாங்கள் இடைமறித்து கேட்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கூட சங்கீத பாஷையில் அமைந்த ஒரு வரியை மட்டுமே எங்களால் கேட்கக்கூடியதாக இருக்கும். மிகுதி செய்திகள் வெவ்வேறு அலைவரிசைகளினூடாகவே பரிமாறப்பட்டிருக்கும். விடுதலை புலிகளின் இதுபோன்ற யுத்திகள் எங்களுக்கு புதிதாகவும் புதிராகவுமே இருந்தன. இவ்வாறு கர்னல் ஜான் டெய்லர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிருந்த செவ்வியில் குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகளின் தொலைத்தொடர்பு முறைமைகள் பற்றி நிறைய கதைகள் மக்கள் மத்தியில் அந்த நேரத்தில் உலா வந்து கொண்டிருந்தன. மக்களை ஆச்சரியப்பட வைத்த புலிகளின் தொடர்பாடல் கதைகளில் ஒரு கதை இது. இந்திய படையினரின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த ஒரு இடத்தில் சில புலிப்போராளிகள் நின்று கொண்டிருந்தார்கள். அருகே சில மக்களும் வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். புலிகளின் தொலைத்தொடர்பு கருவிகளில் ஒரு செய்தி புலிகள் அணிக்கு வந்தது. பீடி கருப்பில் இல்லை, கம்பியில் வாரான். இதுதான் அந்த செய்தி. பீடி கருப்பில் இல்லை, கம்பியில் வாரான். புலிப்போராளிகளின் அருகில் நின்ற பொதுமக்களுக்கு ஆச்சரியம். அது என்ன பீடி, கம்பி, கருப்பு, இது என்ன மொழி? தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் விளக்கம் இதுதான். பீடி என்பது இந்திய படையினருக்கு அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் சூட்டியிருந்த குறியீட்டு பெயர். கருப்பு என்பது தார் ரோட்டு.
கம்பி என்பது புகையிரத தண்டவாளம். இந்திய படையினர் ரோட்டு வழியாக வரவில்லை, மாறாக ரயில் பாதை வழியாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியைத்தான் அவர்கள் குறியீட்டு பெயர்களினூடாக பரிமாறியிருந்தார்கள். பீடி கருப்பில் இல்லை, கம்பியில் வாரான். குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் புலிகளின் தொலைத்தொடர்பு கருவிகளை வைத்திருக்கும் போராளிகளுக்கு மாத்திரமே தெரிந்த பரிவாசை அது. வேறு ஒரு பிரதேசத்தில் இருக்கும் போராளிக்கு கூட அந்த குறியீட்டு பெயர்கள் தெரிந்திருக்காது. அந்த தொலைத்தொடர்பு பரிவர்த்தனையை யாராவது ஒட்டுக்கேட்டாலும் அவர்களுக்கு எதுவுமே புரியாது. இவ்வாறு புலிகளின் பல்வேறு தந்திரோபாயங்கள் மூலம் தடுமாறிக் கொண்டிருந்த இந்திய படையினர் தங்களுடைய இயலாமையின் வெளிப்பாட்டையும் கோபத்தையும் சாதாரண பொதுமக்கள் மேல் திருப்பியிருந்தார்கள். குறிப்பாக தமிழ் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி விடுதலை புலிகளிடம் காட்ட முடியாத தங்களுடைய கோபங்களை கொட்டி தீர்த்துக் கொண்டிருந்தார்கள். சிறுமிகள், வயது முதிர்ந்த பெண்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்திய படையினர் ஈழமண்ணில் மேற்கொண்ட அந்த கொடுமைகள் பற்றி தொடர்ந்து வரும் பாகங்களில் விரிவாக நாம் பார்ப்போம்.